அண்மைச் செய்தி. சீனாவின் தியான்ஜின் நகரில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். சீனாவின் தியான்ஜின் நகரில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். சீன அதிபருடனான சந்திப்பில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவிற்கு பயணம் செய்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் தற்பொழுது இந்த சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார். வெளியுறவுத்துறை செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டவர்கள் பிரதமருடன் சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த முக்கியமான பயணத்திலே தியான்ஜிங் நகரில் நடைபெறக்கூடிய ஒரு கூட்டத்திலே, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலே பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கின்றார். ஏற்கனவே ஜப்பான் நாட்டிற்கு 2 நாள் பயணம் செய்திருந்த அவர் அங்கிருந்து சீனா சென்றிருந்தார். சீனாவிலே 7 ஆண்டுகளுக்கு பிறகான தன்னுடைய பயணத்தில் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பல்வேறு நாடுகளோடு அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றார். குறிப்பாக சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே மீண்டும் வெளியுறவு கொள்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழல் கணிந்திருக்கின்றது. வணிக ரீதியாக வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான ஒரு தேவை 2 நாடுகளுக்கும் எழுந்திருக்கின்றன. இந்தியா, சீனா, ரஷ்யா நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டு வரக்கூடிய கடும் வரி நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இந்த 3 நாடுகளும் கைகோர்த்து செயல்படுவதற்கான சூழல் இருப்பதாக உலகளாவிய ஒரு பார்வை முன்வைக்கப்படக்கூடிய நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி 7 ஆண்டுகளுக்கு பிறகாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக சீனாவிற்கு சென்று சீன அதிபர் உள்ளிட்ட சீனாவினுடைய முக்கிய அதிகாரிகளையும் சந்தித்திருக்கின்றார். பல்வேறு துறைகளில் பரஸ்பர உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை இடம்பெறக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான அந்த வணிக ஒப்பந்தங்களில் ஒரு சில முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்காவுடனான அந்த வரி மோதல் காரணமாக சீனாவிற்கான ஏற்றுமதியை அதிகரிக்கக்கூடிய விதமாக இந்திய தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும், அமெரிக்காவிற்கு எதிராக இந்த கிழக்கு ஆசிய நாடுகளை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியிலே இந்தியாவினுடைய உறவை, நட்பை சீனா கேட்டுப் பெறுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. எனவே அமெரிக்காவிற்கு எதிராக சீனாவும் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான தேவை எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான ஆதரவை இந்தியாவிடம் சீனா கேட்கக்கூடும் என்று தெரிய வந்திருக்கின்றது. எனவே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீன அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு என்பது தெற்காசிய நாடுகள் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளும், ரஷ்யாவை ஒட்டியிருக்கக்கூடிய நாடுகள் கூட அதில் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய பேச்சுவார்த்தையில் இந்தியா, சீனாவிற்கு இடையே கடந்த சில ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லை மோதலை உடனடியாக ஒரு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் அமெரிக்காவுடனான அந்த வர்த்தக உறவு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை சமப்படுத்துவதற்கு சீனா உள்ளிட்ட நாடுகளை இந்தியா பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் பிரதமருடைய இந்த பயணம் ஏற்படுத்தி இருக்கின்றது. லடாக்கினுடைய கல்வான் தாக்குதலுக்கு பிறகு 7 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி சீனாவிற்கு செல்வதை தவிர்த்து வந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை செயலாளர் உள்ளிட்டவர்கள், பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைச்சர்களும் சீனா நாட்டினுடைய அதிகாரிகளை பலமுறை சந்தித்திருக்கலாம், சீனாவிற்கும் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அந்த கல்வான் தாக்குதலுக்கு பிறகு சீனா செல்வதை தவிர்த்து வந்திருந்த நிலையில்தான் 7 ஆண்டுகளுக்கு பிறகாக இன்று தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. இதன் மூலமாக அமெரிக்காவிற்கு எதிராக சீனா மற்றும் இந்தியா இணைந்து செயல்படுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றும் பொழுது அவர் என்ன தகவலை உலகிற்கு தெரியப்படுத்த இருக்கின்றார் இந்திய தரப்பில் இருந்து என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு அச்சங்களுக்கெல்லாம் நாங்கள் வளைந்து கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு தகவலை பிரதமர் நரேந்திர மோடி தெளிவுபடுத்தி இருந்தார். அமெரிக்கா எவ்வளவுதான் வரியை உயர்த்தினாலும் கூட இந்தியா அதற்காக அமெரிக்காவினுடைய அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்தியாவினுடைய சந்தைகளை அவர்களுக்கு வழங்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி சீனாவிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் சீனா, இந்தியா இடையிலான அந்த உறவில் மீண்டும் ஒரு முக்கியமான அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் வர்த்தக ரீதியாக இந்தியாவிற்கு பலனளிக்கக்கூடிய பல்வேறு உடன்பாடுகள் எட்டப்படக்கூடும். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு எந்த விதமான தேக்க நிலையும் ஏற்படாத வகையில் இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக அமெரிக்காவுடனான வர்த்தக உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேக்க நிலையை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்தியாவிற்கு அமையும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு நடைபெற உள்ள நிலையில்தான் சீன அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் அவர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். மேலும் பல்வேறு புதிய ஒப்பந்தங்களை இந்தியா, சீனா இடையே மேற்கொள்ள இருக்கின்றார்கள்.
ஏற்கனவே ஜப்பான் நாட்டில் 2 நாள் பயணம் செய்திருந்த பொழுது ஒரு சில முக்கிய ஒப்பந்தங்களை பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டிருந்தார். அதன்படி இந்தியாவிற்கு பலனளிக்கக்கூடிய பல்வேறு தாது பொருள்களை எல்லாம், கனிமங்களை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு ஜப்பான் முன் வந்திருக்கின்றது. அதே போன்று சீனாவிடமிருந்தும் தற்பொழுது தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு ஒத்துழைப்பை நாம் கேட்டு பெறக்கூடிய விதமாக இந்த பயணத்தை பிரதமர் பயன்படுத்த இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. சீனாவின் தியான்ஜின் நகரில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். சீன அதிபருடனான சந்திப்பில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். சீனாவின் தியான்ஜின் நகரில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் சீன அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீன அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். சீன அதிபருடனான இந்த சந்திப்பில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர். லடாக் கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதலுக்கு பிறகு 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தின் மூலமாக பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கள் 2 நாடுகளுக்கும் இடையிலே கையெழுத்தாக இருக்கின்றன. ஏனென்றால் பரஸ்பர வரி விதிப்பின் மூலமாக இந்தியாவிற்கு 50% வரிகளை அமெரிக்காவினுடைய அதிபர் நிர்பந்தித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவிலேயே அதிக ஜவுளி ஆயத்த ஆடைகள் உற்பத்தியில் முன்னிலை பெற்ற மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அதை சரிகட்டக்கூடிய விதமாக சீனாவிற்கு சென்றிருக்கக்கூடிய இந்த பயணத்தின் மூலம் சில முக்கிய ஒப்பந்தங்களை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ள இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன் குறிப்பாக இந்த கல்வான் தாக்குதல் மோதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2020 முதலே இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருந்தது வெளியுறவு கொள்கையிலே. இந்த சூழ்நிலையில் பிரதமருடைய இந்த பயணத்தின் மூலமாக அது மாற்றி அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற உள்ள நிலையில்தான் சீன அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய தன்னிச்சையான அந்த வரி விதிப்பிற்கு எதிராக இன்றைய சந்திப்பு இந்தியா மற்றும் சீனா இடையே முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் உலக அரங்கிலே அமெரிக்காவிற்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ராணுவ ரீதியாகவும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மூலமாகவும் அதே போன்று வணிக ரீதியிலான செயல்பாட்டின் மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய நாடுகளாக இருப்பவை இந்தியாவும் சீனாவும். எனவே இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பொழுது அது ஒரு பதிலடியை பரஸ்பர வரி விதிப்பு மூலமாக அமெரிக்க அதிபர் விதித்து வரக்கூடிய அந்த வரிகளுக்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் 7 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த சந்திப்பிலே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இடம்பெறக்கூடிய அந்த முக்கியமான பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவினுடைய வரி விதிப்பை இந்தியாவும் சீனாவும் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன என்பதற்கான ஒரு தீர்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு சில வெளியுறவு கொள்கையில் பின்னடைவுகள் இருந்தாலும், தேக்க நிலை இருந்தாலும், ரஷ்யா என்ற ஒரு நாட்டோடு 2 நாடுகளுமே நல்ல நட்புடன் இருக்கின்றன. எனவே ரஷ்யா, சீனா, இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையே ஒரு புதிய உறவு பரிணமித்திருப்பதாக உலக அரங்கில் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய அந்த நிலைப்பாடுகளுக்கு எதிராக இவர்கள் எடுத்து வரக்கூடிய அந்த நடவடிக்கையின் மூலமாக இந்த புதிய ஒப்பந்தங்கள் வாயிலாக 2 நாடுகளுக்கும் இடையிலே வணிக ரீதியாக, வர்த்தக ரீதியாக ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அமெரிக்காவுடனான வரி விதிப்பை எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அமைக்கும். ஏற்கனவே ஜப்பான் நாட்டுடன் ஒப்பந்தங்களை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கின்றார். ரஷ்யாவுடனும் தொடர் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே இதன் மூலமாக அமெரிக்காவிற்கு இந்தியா சொல்லக்கூடிய பதில் என்பது இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா இடையே ஒரு கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இடம்பெற்று அதன் மூலமாக வர்த்தக ரீதியாக பரஸ்பர வரி விதிப்பின் மூலமாக இந்தியாவிற்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டொனால்டு டிரம்பினுடைய அந்த நடவடிக்கைகளை இந்த நாடுகள், குறிப்பாக இந்த 4 நாடுகளும் இணைந்து எதிர்கொள்ளும் என்பது தெரிய வருகின்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கு பெறுவதற்காகத்தான் சீனாவினுடைய தியான்ஜின் நகருக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்கின்றார். வழக்கமாக வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தான் கடந்த சில ஆண்டுகளாக கல்வான் தாக்குதல் மோதலுக்கு பிறகு சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டு வந்தார்கள். வெளிநாடுகளில் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் இடம்பெற்ற ஒரு சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்ற பொழுது கூட நேரடியாக சீனாவினுடைய அதிபரை சந்திப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில்
மற்ற அமைச்சர்களை அனுப்புவதை காட்டிலும் நேரடியாக சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திப்பதற்காக பிரதமரே சீனாவிற்கு சென்றிருப்பது என்பது சீனா மற்றும் இந்தியா இடையே ஒரு மீண்டும் அந்த பழைய நட்புறவை புதுப்பிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.